இதே மேட்டர் என் ஏரியாவில் செஞ்சிருந்தா முறுக்கு நகைய முறுக்கு மாதிரி நொறுக்கு ஒடிச்சு தெரிஞ்சுக்க. ஏன் இங்கே நொறுக்கு? சரியான ஆம்பளை ஏரியா போயா? ஏதோ ஏரியா? ஏரியாக்கு வாயா நீ. ஏரியா சொல்லு. வாடா நீ வாடா நீ. ஓ ஏரியா எங்க இருக்குன்னு சொல்லிட்டு போடா. நீ ஏன் கண்டுபிடிச்சு வாடா? ஏன்னா சொல்லி விடுற. ஹலோ ஆல், வணக்கம். சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அது ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி நடந்த மேட்சோடைய ஒரு ரீப்ளே மேட்ச். ஆனா இந்த மேட்ச் வந்து எக்கநாடுல நடக்கல, சேப்பாக்ல நடக்குது. பீடாக், வெல்கம் டு தி ஷோ. ரிவர்ஸ் பிக்சர் இது, அங்க இல்ல இங்க. என்ன ஆக போதும்? உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? இல்ல, அதுக்கு முன்னாடி நான் பேசிட்டு யார் ஜெயிப்பாங்கன்னு கேட்கட்டுமா, இல்ல இப்பயே நீங்க சொல்லின அப்புறம் நான் சொல்றேன்? நான் போன வாரமே சொல்லிட்டேன் பீடாக், நீங்க சொல்லுங்க பீடாக். அப்போது ஏன்னா நீங்க ஆணித்தரமா சொன்னீங்க, நிறைய பாயிண்ட் எடுத்து கொடுத்த போது அப்படியே என்ன துண்டிச்சிங்க, அப்படியே அப்படியே கட் பண்ணீங்க என் கழுத்தை. எல்ஐஜி தான் ஜெயிக்கும்னு அதே மாதிரி கன்வின்சிங்கா ஜெயிச்சாங்க. அந்த ஒரு பதட்டத்துல வந்து ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை கேட்கறேன். சோ இப்ப நீங்க சொல்ற மாதிரி சரி விடுங்க, ஒரு நல்ல தீர்ப்பா சொல்லுங்க, நாட்டாம நீங்க தான். இப்ப வந்துட்டு இந்த கண்டிஷன்ஸுக்கு போவோம். அதாவது லாஸ்ட் இயர் இந்த ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபியோட ஆடுறதுக்கு முன்னாடி பேட் ஃபர்ஸ்ட் 167 for 7 ஆவரேஜ் ஸ்கோர் சொன்னோம். இப்ப இங்க என்ன நடந்திருக்கு? 172 for 7. பேட்டிங் செகண்ட் ப்ரீவியஸ் ஐபிஎல்ல 168 for 6. இப்ப என்ன நடந்திருக்கு? 166 for 5. ஸோ கண்டிஷன்ஸ் இம்மியளவும் மாறல. ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 206 for 6 இந்த வருஷம் சிஎஸ்கே vs ஜிடி. Highest second inning score 176 for 4 CSK versus RCB in 17.4 overs. That is also the highest chase. So இங்கே வந்து அந்த மேஜிக் நம்பர்ன்றது 182. இப்ப திருப்பி அதான் சொல்றேன் நான். இப்ப உங்களுக்கு 172 166 மீன் ஸ்கோர் 168 14 runs added to it becomes 70% average winning score than average score. பவர் பிளேல அடிக்கணும், இங்க செட்டிங் ஃபேஸ் கிடையாது. பவர் பிளேல அடிச்சு 2 விக்கெட் போனாலும் ஒரு 54 55 வந்துடணும். 7 to 10ல அப்படியே செகண்ட் இயர் தள்ளி 27 for no loss, 10 ஓவர்ல 81 for 2. 11 to 15லயும் கொஞ்சம் ஜாக்கிரதையா ஒரு 45 for 2, 2 விக்கெட் போனா பரவாயில்ல. 126 for 4. கடைசி 5 ஓவர்ல ஒரு 53ல இருந்து 56 வந்துடும். It takes you to 182 for 8. பேஸ் பவுலர்ஸோட எக்கானமி இந்த சீசன்ல 8.52, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 7.62. அதனாலதான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன், சிஎஸ்கே ஓட ஸ்ட்ரென்த் ஸ்பின் சோக்கு, அதான் அவங்க திருப்பி கொண்டு வரணும்னு. லாஸ்ட் மேட்ச் இங்க நடந்தது கேகேஆர் வர்சஸ் சிஎஸ்கே, விச் சிஎஸ்கே ஒன் கன்வின்சிங்லி. எப்படி போயிருக்கு அப்படின்னு ட்ரெண்ட்ஸ் பார்ப்போம். கேகேஆர் பவர் பிளேல 56 for 1, நம்ம சொன்னது 54 for 2 டிக். சிஎஸ்கே பவர் பிளேல 52 for 1 டிக். செகண்ட் பேஸ்ல 27 for no loss சொன்னோம். கேகேஆர் 14 for 3. அங்கதான் அடியே வாங்கும் செப்பாக்ல. 10 ஓவர்ல 70 for 4. 7 to 10ல 27 for no loss சொன்னோம். சிஎஸ்கே பியூட்டிஃபுல்லா 29 for no loss, 81 for 1. நம்ம சொன்னது 10 ஓவர்ல 81 for 2, சிஎஸ்கே 81 for 1. 11 to 15ல கொஞ்சம் மொமெண்டம் வரணும்னு சொன்னோம், அது கேகேஆருக்கு வரல. ஏன்னா 70 for 4, 29 for 1, 99 for 5 15 ஓவர்ல. இவங்க வந்து 34 for 1. மொமெண்டம் தேவையில்லை, ஏன்னா they are chasing 138, 115 for 2. கடைசியில வந்துட்டு KKR could only get 38 for 4 because they were 9 down, 5 down for 99. ஒரு விக்கெட் போயிருந்தா காலியா இருக்கும். சிஎஸ்கே ஈஸியா சேஸ் பண்ணாங்க உங்களுக்கு வந்துட்டு கடைசியில. சோ இப்ப பாத்தீங்கன்னா சிஎஸ்கே ஓட ஸ்பின்னர்ஸ் 9 ஓவர்ஸ்ல 50 runs 4 விக்கெட்ஸ். கேகேஆர் வந்து 9.4 ஓவர்ஸ்ல 74 runs ஒரு விக்கெட். சோ அதுதான் மிகப்பெரிய டிஃபரன்ஸ். சோ சிஎஸ்கே ஓட பிளேயிங் 11 எப்படி இருக்கணும்னா, ருத்துராஜ் and அஜிங்கியா ரஹானே to open, Daryl Mitchell at number 3, Shivam Dube 4, Moeen Ali 5, Jadeja 6, Dhoni 7, Deepak Chahar 8, Deshpande 9, Theekshana 10 and Matisha Patirana 11, and their impact sub is going to be Samir Rizvi. ஸோ இந்த காம்பினேஷன் அவங்க ஆடினாங்கன்னா ருத்துராஜ், ராணே, மிச்சேல், தூபே, மொயின் அலி, ஜடேஜா, தோனி, அதை தவிர சமீர் ரிஸ்வி. இதுக்கு மேல உங்களுக்கு 120 பாலுக்கு பேட்டிங் தேவையில்லை. போலிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்திரனா இருக்காரு, தீக்ஷானா இருக்காரு, தேஷ்பாண்டே இருக்காரு, தீபக் சஹர் இருக்காரு, ஜடேஜா இருக்காரு, மொயின் அலி இருக்காரு, டேரல் மிச்சேல் அலி கை சுத்த முடியும். அதனால இதுக்கு மேல எதுவுமே தேவையில்லை. திஸ் இஸ் கோயிங் டு பி த ரைட் காம்பினேஷன் ஃபார் தம். எல்எஸ்ஜி பாத்தீங்கன்னா அவங்களோட ஒரே இது என்னன்னா, இப்ப இன்னும் வந்து மயங்க் யாதவ் ஃபிட் ஆகல.
மேட் ஹென்ரி அப்படின்ற ஒரு ஆளை அவங்க ஆட போறாங்களா அப்படின்றது தான். ஏன்னா இந்த பிச்சில் ஒரு ஸ்விங் போலர், எந்த அளவுக்கு அவருக்கு இம்பாக்ட் இருக்கும்னு தெரியாது. மற்றதெல்லாம் இட் இஸ் கோயிங் டு பி த சேம். டிகாக், ராகுல், ஹூடா, ஸ்டாய்னிஸ், பூரன், பதோனி, குருணால் பாண்டியா, யாஷ் தாக்கூர், பிஷ்னாய், மோஷின் கான். இப்போ மேட் ஹென்ரி ஒன்னே ஒரு தான் இது. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த வின்னிங் காம்பினேஷன் பர்டிகுலர்லி பிளேயிங் அகேன்ஸ்ட் த சேம் டீம், ஸோ தே வில் ப்ராபப்ளி ட்ரை அண்ட் ஸ்டிக் ஆன் டு தட். இந்த பிரீசி ஸ்டார்ட் உங்களுக்கு 6 ஓவர்ல 55 வர்றதுக்கான யாரு? இப்ப ருத்ராஜ் கெய்க்வாட் பாத்தீங்கன்னா கன்வென்ஷனல். ரஹானே வந்து கன்வென்ஷனல் மாதிரி தெரியும், ஆனா பவர் பிளேல டப்பு டப்புன்னு அடிச்சிருவாரு. டேரல் மிச்சேலுக்கு நீங்க டைம் கொடுத்தீங்கன்னா பின்னிடுவார். நான் திருப்பியும் அதான் சொல்றேன், டேரல் மிச்சேல நீங்க வந்து நம்பர் 3 இறக்கினீங்கன்னா டைம் எடுத்து ஒரு 15 பால் ஆனா அதுக்கப்புறம் வெளுத்துருவார் அவரு. அவரை நீங்க டெத்ல யூஸ் பண்றது ஒரு தப்பான ஸ்ட்ராட்டஜி. தட் இஸ் வை இஸ் நாட் கமிங் குட். சிவம் தூபே வந்த உடனே ஒரே கியர் தான். சீக்கிரம் விக்கெட் போச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, வலிமை அப்டேட் மொயின் அலி இறக்கி விட்டுருவாங்க. தட் இஸ் ஆல்சோ நாட் அ பேட் திங். டிகாக் ஸ்லோலி பேக் டு ஹாம். ராகுல் பியூட்டிஃபுல்லா ஆடுறாரு. ஊடா இஸ் அ கொஸ்டின் மார்க், ஸ்டாய்னிஸ் இஸ் அ கொஸ்டின் மார்க் போது சிஎஸ்கே இஸ் பேட்டிங் ஈவன் தோ தே ஒன்லி won 4 out of 7 games. The batting has never fallen apart like other teamsன்றதுனால அந்த எட்ஜ் ஷூரா சிஎஸ்கேக்கு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த டெத் ஓவர்ஸ்ல ப்ராப் அப் பண்றது இந்த 13 to 20 பாத்தீங்கன்னா தூபே வந்து நம்பர் 4 ஆனாலும் மொயின் அலி, ஜடேஜா, தோனி வந்து எப்படின்னா பொழுதுபோக்குக்காக 6 அடிக்கிறார். சரிப்பா கிரௌட் எல்லாம் இருக்காங்க, சரி போய் ஒரு 2 6 அடிக்கிறேன் அப்படின்னு பட்டதெல்லாம் 6 அடிக்கிறாரு. சமீர் ரிஸ்வி வந்து இந்த ஃபர்ஸ்ட் பால் இம்பாக்ட் ரஷீத் கான 6 அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பெருசா ஒரு இதுவா காட்டல. பட் ஐ கேன் டெல் யூ வாட் இஸ் கேப்பபிள் ஆஃப். அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா பூரன் டிஸ்ட்ரக்டிவ், பதோனி வந்து கரெக்டா ஆடுறாரு. குருணால் பாண்டியா கேன் ஹர்ட் யூ. அதுக்கப்புறம் யாராலையும் ஆட முடியாது அப்படிங்கும் போது அந்த எட்ஜும் கொஞ்சம் சிஎஸ்கேக்கு இருக்கு. ஸ்பின் எட்ஜுக்கு வருவோம். Bishna is not the same Bishna what we are seeing. Krunal Pandya has been an absolute bank. உங்களுக்கு absolute bank. Jadeja has always done well there in Chennai. Moin Ali உங்களுக்கு ஒரு பேங்க். தீக்ஷான் ஆனா சருக்கு குறுக்குன்னு போட்டுருவாரு, அடிக்கிறது கஷ்டம்ன்றதுனால அந்த எட்ஜும் அவங்களுக்கு இருக்குன்றதுனால எஸ், LSG outplayed CSK. Outplayed CSK. That is the only language I can say. Before that, the impacts of LSG pathena, either it can be K Gautam or Arshad Khan. I'm expecting K Gautam to come because of number of left-handers CSK has got. Even though LSG outplayed CSK last time, நம்ம ஆக்டோபஸ் கரெக்டா சொன்னாரு, ஈஸியா ஜெயிச்சிருவாங்க. அதே மாதிரி ஜெயிச்சாங்க. இந்த தடவை திருப்பி கொடுக்குற டைம் 2 ரைட் ஹேண்டர் வச்சு ஓபன் பண்ணுவாங்களே ரஹானே, ருத்துராஜ். அப்ப மணிமாறன், சித்தார்த்னு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் கொண்டு வர மாட்டாங்களா இம்பாக்ட் சப்பா? அது உங்களுக்கு ஏற்கனவே குருணால் பாண்டியா இருக்காரு, ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ரவி பிஷ்னாய் ஒரு லெக் ஸ்பின்னர். அப்படிங்கும் போது ஒரு வெரைட்டிக்காக இப்ப எல்லாருமே பாக்குறது என்ன, ஹைதராபாத்ல கிளாசனை எப்படி நிறுத்துறது, சிஎஸ்கேல தூபே எப்படி நிறுத்துறது. போன தடவை ஏன் அடி வாங்கினாங்க சிஎஸ்கே, 177 நின்னுது, தூபே அடிக்கல. சோ தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங் தூபே ஹஸ் காட். அப்படிங்கும் போது ஒரு ஆஃப் ஸ்பின்னர் எடுத்துன்னு வரணும்னு வரத்துக்கு ஒரு சான்சஸ் இருக்கு. சோ என்ன பொறுத்த வரைக்கும் ஈவன் தோ வந்து ஆக்டோபஸ் அவ்வளவு இதுவா சொன்னாரு, இந்த தர எனக்கு தெரிஞ்சு இன் சென்னை சிஎஸ்கே will go with a big edge of 57-43. இது ஓகேன்னு சொல்றீங்களா, இல்ல ரிவர்ஸ் பிக்சரும் ஒரே மாதிரி தான் நடக்கும்ன்றீங்களா? உங்க கருத்து என்ன? இல்லை இல்லை இல்லை, சென்னையில நடக்குது. நீங்களும் சொல்லிட்டீங்க. அப்பவும் நானே சொன்னேன் நாளைக்கு சிஎஸ்கே தான் ஜெயிப்பாங்க சேப்பாக்ல அப்படின்னு நான் சொல்றேன். பிராக் ஆன் தட் நோட், ஃபேண்டசி பிக்ஸ் என்னென்ன? இப்பயும் வந்து கொஞ்சம் கூட போனதரையும் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம எல்எஸ்ஜி நீங்க, இப்பயும் அதே மாதிரி ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம சிஎஸ்கேன்றீங்க. பார்ப்போம் என்ன நடக்கிறது அப்படின்னு. ஸோ இப்போ நீங்க ஃபேண்டசி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சொல்லிட்டேன் இங்க எப்படின்னா பிச்சு வந்து மாதிரி அந்த பவர் பிளேக்கு அப்புறம் கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும் அப்படின்றதுனால try and get conventional batters and someone who can bowl spin, someone who can bowl in death overs. So the first pick is going to be definitely KL Rahul. I'm going to pick Ajinkya Rahane. I'm going to pick Krunal Pandya where he's got a double duty. I'm going to pick Moin Ali, who has got a double duty. Jadeja, who has got a double duty. And Matisha Patirana, who's definitely going to be used more in the death overs than in the early part of the game. என்னோட 6 பிக்ஸ் பாத்தீங்கன்னா KL Rahul, Krunal Pandya, Matisha Patirana, Ajinkya Rahane, Ravindra Jadeja and Moin Ali. இதை ஒத்துக்கிட்டீங்கன்னா 5 முடிச்சு வச்சிருங்க. சூப்பர், எல்லாமே ஒத்துக்கிறேன். ருத்ராஜ் கெய்க்வாட் நீங்க சொல்லல, நான் சொல்றேன். சிவம் டூபே விட முடியாது, வெரி டேஞ்சரஸ். நீங்க சொன்ன மாதிரி அவர் ஃபெயில் ஆனாலும் பட் தென் நம்ம காம்படிஷன் வரும்போது ஃபேண்டசியில விட முடியாது சிவம் டூபேவை. ஸோ ருத்ராஜ் கெய்க்வாட், சிவம் டூபே, இது தவிர ஜடேஜா நீங்க சொல்லிட்டீங்க.
முஸ்தபிசூர் ஆர் அந்த ஸ்பாட்ல தீக்ஷானா யார் ஆடுறாங்களோ அவங்க கண்டிப்பா எடுக்கலாம். வீணோ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் தீக்ஷானா விக்கெட்ஸ் எடுத்தது இல்லைன்னு, பட் ஸ்டில் ஐ வுட் ஸ்டில் பேக் ஹிம். இந்த சைடு பாத்தீங்கன்னா யாஷ் தாக்கூர் இந்த மாதிரி ஸ்லோ விக்கெட்ஸ்ல அவர் போடுற கட்டர் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா ஒரு விக்கெட் 2 விக்கெட் யாஷ் தாக்கூர் எடுப்பாரு. குவிண்டன் டிகாக் நீங்க விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ குவிண்டன் டிகாக்கும் நான் சஜஸ்ட் பண்றேன். மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் மாதிரி ஒரு பிளேயரை விட முடியாது ஃபேண்டசிக்கு. ஸோ இதெல்லாம் என்னோட பிக்ஸ். சாய்ஸஸ் இருக்கு வியூவர்ஸ்க்கு, பார்த்து நம்ம எடுத்துக்கலாம் ரெக்கமெண்டேஷன்ஸை. ஸோ இந்த மேட்ச்க்கு உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? அதாவது இப்ப சிஎஸ்கே அப்படி பாத்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டு இதுல இருக்காங்க. இந்த கடல்ல வந்துட்டு தண்ணி தத்தளிச்சுட்டே இருக்கிற மாதிரி, முதல்ல அப்படியே போகும், அப்புறம் அப்படியே கொஞ்சம் அப்படியே தத்தளிக்கும், அதுக்கப்புறம் அப்படியே போகும். ஒரு ஸ்மூத் செயிலிங் இல்ல. அப்படியே பயங்கரமா ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 2 அடி வாங்கினாங்க. அதுக்கப்புறம் 2 மேட்ச் அப்படியே பாம்பேல அடிச்சுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மேட்ச் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், don't ever say that the match has gone to the last over or penultimate over. They were comprehensively beaten. காம்ப்ரிஹென்சிவ்லி பீட்டன் அடிக்கிறது கொஞ்சம் அப்படி. இப்போ 7-4 வெரி குட் பொசிஷன். என்னை பொறுத்த வரைக்கும் 7-4 வின்னு எக்ஸலன்ட் பொசிஷன். இன்னும் 7-4 ஜெயிச்சா ஷூர் ஷாட் பிளே ஆப்ஸுங்கும் போது, ஒருவேளை இந்த மேட்ச் அடி வாங்கிட்டாங்கன்னா கேள்விகள் எழும்ப ஆரம்பிக்கும். அதனாலதான் இந்த ஒரே ரீசன் பாத்தீங்களா, இந்த ரீசன் ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ். இந்த என்னோட பிளேயிங் 11ல முஸ்தபிசூர் ரஹ்மானும் இல்ல, ரச்சின் ரவீந்திராவும் இல்ல. நாளைக்கு அவங்க ரச்சின் ரவீந்திராவை ஆடி அவர் 100 அடிக்கலாம். That is what I am telling you. But I will go with horses for courses. என்னப்பா இவ்வளவு நாள் பருத்தி மூட்டைன்ற பருத்தி மூட்டையை வந்து நம்பர் 3ன்னு சொல்றியே, அததான் இம்பார்ட்டன்ட் திங். ஹவு டு மேக்சிமைஸ் த ரிசோர்சஸ் ஃபார் அ பிளேயர். த குவாலிட்டி ஆஃப் பருத்தி மூட்டை cannot be questioned. ஒருத்தர் நீங்க பருத்தி மூட்டைன்னு சொல்றீங்கன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. உப்பு மூட்டைன்னு சொன்னா கரெக்ட், பருத்தி மூட்டை அப்படிங்கிறது நம்ம வந்து கொடுக்குற காம்ப்ளிமெண்ட்ன்றதுனால hopefully they play the right combination, they get back to spin choke that has been their forte either at home or away. அந்த காம்பினேஷன் அவங்க திருப்பி கொண்டு வரணும். மொயின் அலி as a batsman can bowl, தீக்ஷானா can come and bowl, and ரவீந்திர ஜடேஜா can really create havoc in the middle overs. அது திருப்பி then 10 run at the death. So அந்த ப்ளூ பிரிண்ட் அவங்க திருப்பி எடுத்துன்னு வரணும்னு நான் பாக்குறேன். Hopefully they will do that because they are when someone is guided by a great like Mahendra Singh Dhoni, you know that when you do a mistake you come there very quickly to realize where you have gone wrong. I strongly feel CSK will turn it back. நான் சொல்றதெல்லாம் விட்டுருங்க, எட்ஜ் எல்லாம். என் பக்கத்துல இருக்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு, CSK தான் ஜெயிக்கும்ன்றதுனால I am very confident that this show we both will get it right, and hopefully CSK will register another win and really put their foot forward for the playoffs. Until we come back for another episode of IPL preview or review, thanks a lot and bye bye.